ஆதியாகமம் 3:12. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பாவமானது ஒருவன் தான் செய்யும் தவறுக்காக மற்றவர்களை குற்றப்படுத்த செய்கிறது. இங்கே ஆதாம் தன்னுடைய பாவத்துக்காக ஏவாளை குற்றப்படுத்துகிறான். ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யும் பாவத்துக்கு தானே உத்தரவாதியாய் இருக்கிறான். இங்கு ஆதாம் ஏவாளை பிரியப்படுத்தும்படியாக அவளுடைய கையில் இருந்த கனியை வாங்கி புசித்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அன்பை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக அவன் தன்னுடைய பாவத்துக்காக அவளை குறை கூறி பகையை வெளிப்படுத்துகிறான். ஆதாம் தேவனையும் குறை கூறுகிறான். தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் என்று அவன் கூறுகிறான். இப்படி சொல்வதினால் அவன், தேவனே, அது உம்முடைய தவறுதான், நீர் அந்த ஸ்திரீயை எனக்கு தந்திராவிட்டால் நான் பாவம் செய்திருக்க மாட்டேனே என்று மறைமுகமாக குற்றஞ்சொல்கிறான். பாவம் எப்பொழுதும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கை கண்டுபிடிக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய சாக்கு போக்கு எதுவாய் இருப்பினும் அது தேவ சமூகத்தில் செல்லாது என்பதை உணர்ந்து கொள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்பது நிச்சயம். அதனால் உங்களை தேவனிடத்தில் மறைக்காமல் மனம் திரும்புங்கள். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.